போன மந்தைக்கு வாசல்ல வந்துட்டு ஏன் சோறு அண்ணன் திங்க போறோம். நீ விரதம் விட்டு சாப்பிடுவா சாப்பிடா போ. என் வாசல்ல அண்ணன் திங்காம போனீங்கன்னா அண்ணன் போய் செரிமானம் வர்ற இடத்த நான் தொடுவேன். நான் உனக்காக நான் எவ்வளவு சுணக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு முறையும் நான் இறங்கி தானே வர்றேன். என் வாசல்ல உனக்கு நான் வீட்டு சோறு திங்காம உனக்கு வயிறே நடந்திருந்தாலும் என் வாசல்ல சோறு தட்டு போகணும். இங்க கொடுக்கறது சோறு இல்ல, இங்க கொடுக்கறது சோறு இல்ல. என் பிள்ளைகளுக்கெல்லாம் மருந்து. அதை நீ இத்தனை காலமா இல்லாம ஏன் விட்டுட்டு போனா? எனக்கு அது வருத்தமா இருந்துச்சா இல்லையா? எத்தனையோ நாள் நீ எத்தனை இப்ப நீ வந்து இங்க எத்தனை வருஷம் ஆகுது? என் பேச்சு வந்து 2 வருஷம் ஆகுது. நீ என்ன சோறு திட்டு வந்து இங்க வாசல்ல சாப்பிட்டதே இல்லையா? நீ வருத்தமா ஏன் சோறு திங்காம போனங்கிறத நேரடியா கேட்கிறேன். அப்படி இன்னொரு முறை நீ எப்பவும் அப்படி சாப்பிடாம என் வாசல்ல போகக்கூடாது. அப்படி வருத்த வேதனை எதுவா இருந்தாலும் பாட்டை எப்படி நேருக்கு நேரம் கேட்கறனோ அதே போல பாட்டன்ட்டையும் நேருக்கு நேரம் கேட்கலாம். கேட்கவும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஆமா, எனக்கு வருத்தம்ல. ஏன் புள்ள நான் பார்த்து எல்லாம் தொட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு போறேன். நீ நினைச்சாலும் என் வாசலோட என்னோட படையில என்னை நான் அருந்தல என் பிள்ளைகளுக்கு வயிறார தானே நான் போகணுங்கிற நீதி என் வாச நீதி. அப்ப என் வாச நீதி நீ கொச்சப்படுத்தி போனா எனக்கு வருத்தமா இருக்குமா இருக்காது? அது வருத்தம். அப்படி என் பேத்தி மூலியமா அந்த செய்தி எனக்கு வந்துச்சு. அங்கேயே அவள்கிட்ட சொன்னா அவளே என்ற ஏகப்பட்ட வருத்தத்தை தெரிவிச்சா. அதனால நான் எதுவும் சொல்றேன், சரியா? ஆனா பாட்டனும் தூக்கி சுமக்கிற பிள்ளையும் பாட்டனும் பேசிக்கிறோம். அதையும் உடைச்சிடுறேன். இதுல ஒன்றும் ஒளிவு முறைவெல்லாம் இல்லை. இப்போ என் பேத்தி என் வாசலுக்கு வந்து சலிச்சுக்கிட்டு போறா அப்படின்னா எத்தனை சோதனை வேதனை இருந்தாலும் கடந்து போறதுக்கு வழி விடத்தானே என் வாசல். எல்லா பிள்ளைகளையும் பாரபட்சம் இல்லாம தானே நான் வச்சிருக்கேன். எல்லா பிள்ளைகளையும் பாரபட்சம் இல்லாம தானே நான் வச்சிருக்கேன். என் மேல பாட்டை மேல தப்புன்னா என்னை கேளுங்கன்னாலும் எல்லாத்தையும் சொல்றேன். அவனை என் வாசலுக்கு என் பேராண்டிய கூட்டிட்டு வரனா அவன் வர முடியாதுங்கிற. அவன் பெத்தவன் கணக்கு இதான உத்தரவாதம் கொடுத்து முளைக்கு இடையில இருக்கிற ரெட்டமலை ஒன்னிக்கருப்பு என்னோட 7வது இளைய வயலை பாக்குறதுக்கு வாகனம் மூலியமா அவன் என் வாசலையே கடந்து போக தெரியுது. என் வாசலுக்கு பாதுகாப்பா என் பிள்ளையோட பக்கபலமா கூட உட்காந்து நீ எதுவும் செய்யாம பாட்டை தூக்கி தம்புற பிள்ளை இயக்கிட்டு வர வாடான்னு சொன்னா வர முடியாதுன்னு நீங்க பிடிக்கிறான். என்கிட்ட உனக்கு ஏற்கனவே நான் ஒரு நீதி கொடுத்தேன். நீயும் என் பிள்ளையும் எப்போதும் பேசாம கட்டி வந்துருச்சா? நீ சாவியா சாமட்டியான்னு நான்ல காப்பாத்துறேன். இது வரைக்கும் நான் தானே காப்பாத்தி வந்தேன். அது இருக்க கூடாதுன்னு தான் நான் என் பேர பிள்ளைகள்கிட்ட ஒரு வாக்காவே நான் வாங்கியிருக்கேன். பேராண்டி அவனுக்கும் அகவாயிடுச்சு. சரி வேற என்னதான் செய்யறது? 2 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரும் பேசாம இருந்தா என் பிள்ளைய நல்லா இருக்குமாடா? என் போய் உடம்பு முடியாம இருந்துட்டு அவனுக்கு முடியலங்கிறதோட வேலை வெட்டி போய் சம்பாதிச்சு என் பிள்ளை நீ இருக்கா அவன் இருக்கா அவனுக்கு முடியலன்னு தானே இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப வேற இடத்துக்கெல்லாம் போக முடியுது வர முடியுது, இவ்வளவு பாத்துக்க முடியலன்னு சொல்றது தவறு தானே? பேராண்டி மனசளவுல அப்படி பேசுறவன் கிடையாது. அங்கிட்டு நான் ஒன்னும் உனக்காக அவனுக்காக பேசுற பேத்தி. ஆனா அவன் ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்த வேதனையில இருக்கான், குழப்பத்துல இருக்கான், தெளிவு கிடைக்காம அலையிறான். அவன் இந்த கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சதுல இருந்து வாகனம் ஓட்டாம அவன் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கு அவனுக்கும். அப்ப என் பேத்தி பட்டுன்னு உரிமையோட பேசுவான், என் பேராண்டி அப்படின்னு. அதுக்காண்டி 2 பேரும் பேசாம இருக்கக்கூடாது. நான் கொடுத்த நீதி ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருந்தாலும் பூனோ குருடோ இருந்தாலும் ஆம்பளைன்னு ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடந்தாலும் அவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு நீதி நேர்மை நியாயம் சத்தியம் நம்பிக்கை மதிப்பு எல்லாமே. இன்னைக்கு எதுக்குமே ஆகாம இருந்தாலும் அவன் முடமாயி கிடந்தாலும் அங்க கிடக்கிற வரைக்கும் தான் பேரு மதிப்பு. அழுத வேண்டாம், வேதனையை தீர்த்து கொடுத்துட்றேன். என் வாசல்ல இப்பேல இருந்து 5 மருந்து வாங்கிக்க. உனக்கு கட்டியாவது கிட்டியாவது மருத்துவண்டையும் போவேனா ஒன்றும் போவேனா, உன்னை வருத்திக்கவும் வேணாம். என் பிள்ளையா இருன்னு உனக்கு நான் பல முறை சொல்லிக்கிட்டே வர்றேன்.
என்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது, இங்க வந்து சோத்திங்காம போறேன், தளிச்சுக்கிறேன், குளிச்சுக்கிறேன்னு இருக்கக்கூடாது. நேரடியா அன்றும் காத்தவன் நான் தான், இன்றும் காக்கிறவன் நான் தான், என்றும் காக்கிறவன் பாட்டு தான். என் குலதெய்வம் இல்ல பேத்தி, எனக்கு தெரியாதா? ஒரு மாசம் ஆச்சு. இப்பதான் வாசலுக்கு தான் வந்திருக்கேன். ஆடி பூரா நான் எங்கேயும் போய் நான் அறியேன். இந்த வாசலுக்கு தான் நான் அறிவேன். உனக்கு காணிக்கை எடுத்து வச்சாம நான் நிலப்பறையை கூட தரல. எனக்கு காணிக்கை எடுத்து வச்சா மட்டும் பாட்டன்றது எல்லாங்கிறத தாண்டி என் பிள்ளையா இருக்கணுங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் மண்டாடுறேன். டேய் மண்டாடுறா இல்லையா? நான் இறங்கி போய் என் பிள்ளைகள்கிட்ட நான் பேசுறேன். போய் கேட்டுக்க. நானும் என் பிள்ளைய மாதிரி வீம்பாவா இருக்கேன். என்ன தூக்கி சுமக்கிறேன் தான் எல்லாருமே எனக்கு வேணும்டா. உன்னை சார்ந்தவங்களாம் வேணும். இன்னைக்கு துண்டுக்கு போக முடியாது. எல்லாமே ஒரு கணக்குல கொண்டு வர போறேன். இது சூட்சம். இந்த வார்த்தை மட்டும் சூட்சமா வைக்கிறேன். அதுவும் உன் தலையில தான் விடியும். அந்த உன்னோட ஒத்த சொல்லுனால மொத்த பிரச்சனையும் தீரும் அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்திக்கலையா? நான் புரியாம தான் பேசுவேன். புரிஞ்சு பேசினாதான் நீ வேண்டாம். ஒத்த சொல்லுனால இரு தாலி வரம் நினைக்கும். ஒரு தாலி வரம் உருவாகும். ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதியா இருக்கும். உன் சொத்து சோகம், சார்ந்தவன் சொத்து சோகம் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம். ஏன் பேத்தியா இருக்கட்டும், இவ பெத்த ஏன் பேத்தியா இருக்கட்டும், இவளா இருக்கட்டும், உன்னை பெத்தவனா இருக்கட்டும், உன்னோட ஒத்த தியாகத்துல எல்லாம் அடங்கி மீண்டும் பழைய இடத்துக்கே வரேன். நான் வரம் கொடுக்குற நாள்ல இது வரைக்கும் நான் நீதி எடுத்து ஏட்டடிச்சு நான் ஆராய்ஞ்சு அறிஞ்சு என் பிள்ளைகிட்ட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். தொடருது. நீ ஒருத்தன் தானடா இருக்க. வேண்டாத போய் நான் உன்னை அப்படி பண்ண சொல்றேன். சார்ந்தவங்களோட இருபேரோட தாடி வரோம் வாழ்க்கை எல்லாத்தையும் உனைய சோழ போக விட மாட்டேன். உன்னை உச்சாணி கம்பளை உட்கார வச்சு அழகு பார்க்குறேங்கிறத நான் மாற்றவும் மாட்டேன். இந்த ஆடி முடிஞ்சோடனே அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போயிருவேங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் நான் மாறவும் இல்லை. ஒரு வாய்ப்பு உனக்கு மீண்டும் என் 18ஆம் படி வாசல்ல பாட்டேன். அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு போட்டியை மாதிரி வச்சேன். அதுல என்னதான் நடக்குன்னு ஒரு இக்கும் வச்சேன். அந்த இடத்துல எங்க சுத்தினாலும் நான் சொன்ன நீதி மாற மாட்டேன்னு ஒரு புள்ளி வச்சேனா வைக்கலையா? ஒரு வருட காலத்துக்கு ஆகி நான் திருப்பி என்னோட ஏற்றெடுத்து நீதி கொடுக்குற நாள்ல அதே இடத்துல வந்து நிற்கிறேன். இதான் பாட்டேன். எங்க ஆரம்பிச்சனோ அங்கே வந்து நிற்பேன். ஏன் விட்டு பிடிக்கிறது? என் பிள்ளைய என்னதான் செய்யுதுன்னு உனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ வேற வாழ்க்கை போயிட்டியா? நீ கட்டிக்கிறியா, நான் கட்டி வைக்கணுமான கட்டியா? அப்பவும் பேசாம தானே இருந்த. இப்போ எங்க வாய்ப்புக்கு நீ கட்டியா? ஏறாண்டி அப்படி சொன்னா அவ நில குழஞ்சு வெளியே சொல்ல முடியாம உன் கூட பிறந்தவ ஒரு மாதிரி ஆயிட்டா. அதாவது உனக்கே சொல்றேன், அவ மருத்துவமனைக்கு போயிடுவா போல அந்த நிலைமையில இருக்கா. இங்கிட்டு ஏன் பேத்தி இவ அங்க இருந்துக்கிட்டு அது பாட்டுக்கு போறது. நீ ஒரு இடத்துக்குள்ள வேலையில இருக்க போற, ஏதோ உனக்கு கிடைக்கல இன்னொரு இடத்துல இருக்க. ஆனா இங்க நடக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தானே எல்லாத்துக்கும் ஆயுதம். யோசிக்கிறியா? இதுல எல்லாருமே மாறிடுறாங்களே. நான் காப்பாத்துறேங்க. 4-5 உசுருக்காண்டி உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் கேட்கறேன் மாட்டேன். நீ கேட்ட வரத்தெல்லாம் நான் அன்று கொடுத்தது இன்று கொடுத்தது இடையில கொடுத்தது பிளாக்மெயில் பண்றதுக்கு உன்னை கேட்கல. அது பாட்டுக்கு இருக்கட்டும். இது நீதியோட உன்னை கேட்க வேண்டிய வரம். அதனாலதான் உன்னை கேட்டே ஆகணும்னு கேட்கிறேன். இதை யாரும் கோரிக்கையா பாட்டன்ட்ட வச்சாங்களா? யாரும் வைக்கல. நான் ஏற்றெடுத்து நீதி பார்த்ததில் ஆராய்ஞ்சறிஞ்சேன். ஒரு கணக்கு வந்தாதான் இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறது வருது. ரெண்டாவது அதை நீயும் விட்டுட்ட அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது என்னென்னமோ போயிடும்டா. என்ன நடக்கிறத முன்ன கூட்டி சொல்கிறேன். நானே சொல்கிறேன். அவங்க உன் பெற்றவங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்க சார்ந்தவங்களை பார்த்து போகிறதா, அவங்கள பார்த்துக்கிறதா என்னங்கிறது தெரியாமல் போகிற காலகட்டத்தில் ஒரே ஒரு ஆள் பாட்டை மாதிரி நீங்கள் ஒருத்தங்க கொஞ்சம் யோசிக்கிறியா? பிடிச்ச புள்ளாட்டிலே இல்லாமல் கொஞ்சம் யோசிக்கிறியா? ஒரு படி இறங்கி வருவியா?
எல்லாமே போயிருமேடா பேராடி. சொத்து போயிரும், சுகம் போயிரும், எல்லாம் போயிரும், கூட பிறந்த பிறப்பு போயிரும், உன் பெத்த தாய் எல்லாமே இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சொல்ல முடியாத சூழல்ல இருக்கா. அது வந்து நானே நேரடியா சொல்றேன், அது வந்து உதடு ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசுதுடா அப்பா. பேச்சு சரிதான் பேச்சு, ஆனா வந்து நாலா பக்கமும் பாக்குற இடத்துல நீயும் இருக்க, நானும் இருக்கேன். அவனுக்கும் அந்த கடமை இருக்கானா இருக்கு. அவன் உனக்கான கால நேரம் 1 வருஷம் கொடுத்தேன், அது நீ அடுத்த கட்டத்துக்கு போகல. ஆனா வந்து வெளியே சொல்ல முடியாம உரிமைப்பட்டவன்கிட்ட நேரடியாகவும் கேட்க முடியாம ஒரு சூழல்ல என் பிள்ளைய இருக்கு. அந்த பாட்டை நான் கேட்கிறேன், என் பிள்ளைய சார்ந்து. இது உன்னைய மிரட்டவோ எச்சரிக்கவோ கிடையாது. உனக்கு வாய்ப்பு தர்றேன், நீ யோசனை பண்ணி கொடு, சொல்லு. ஆனா எது நடக்கணும்ன்றதோ அதை நடத்திக்கலாம். சரியா? வேற என்ன வேணும்? இன்னைக்கு வரம் கொடுக்குற நாள்ல வரம் என்ன வேணும்? அப்படி மீண்டும் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நான் என் மந்தைக்கு நான் கொடுத்த வாய்ப்பு போல இன்று ஏற்றெடுத்து நீதி பார்த்து கணக்கு முடிச்சிட்டேன்னு காலையிலே சொல்லி வந்துட்டேன். அதே போல என் மாசம் முடிஞ்சோடனே வளர்பிறையிலிருந்து உனக்கு 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 ஒவ்வொரு படியா சேதியும் கொடுக்குறேன், உனக்கு பொழப்பையும் தேடி தரேன். எல்லாம் விட்டு எல்லாம் இருந்தாலும் கையை கடிக்காத வாழ்க்கையை கொண்டு போறேன். சரியா? மீண்டும் சொல்றேன், உன் பெத்தவ உன் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் நீ பார்க்கணுங்கிற சூழல் உருவாகுமா அப்படின்னா உருவாகும் அப்படிங்கிற பக்கத்துல ஒரு கேள்விக்குறியோட சத்தி. என் கனிய என் வாசல்ல ஒரு மனசா என் பாட்டை நான் முத பார்த்தப்ப எத்தனை சோரம் இருந்தாலும் சொன்ன சொல்லு மாறாம நான் கூப்பிட்ட நேரத்திலாம் வந்து செவத்தை பார்த்து பேசினாலும் வீட்டை பார்த்து தனியாக உட்காந்து பேசினாலும் பேசின பாட்டை என்றும் அப்படியே தான் இருக்காங்கிற ஒத்த நம்பிக்கையில என் கனியா இருந்து 5 மருந்து வாங்க, 5வது மருந்து உனக்கு கட்டியாவது மருத்துவனை போய் பார்த்துட்டு என்கிட்ட அந்த பேப்பரை கொண்டு வா பார்த்துக்கிறேன். சரியா? வேண்டாங்கிறேன். நீ அது தொடரவும் தொடராது, வரவும் வராது. மனசும் உடம்பும் நிம்மதியும் தெம்பும் திராணியோட இருந்துட்டோம்னா எதுவும் இல்லை. வயசான காலத்துல எனக்கு என்ன உனக்கன்னு இருக்கக்கூடாது. எத்தனை அகவானாலும் என் பிள்ளைய தானே. யாருக்காச்சும் ஒருத்தர் நீ ஒரு போக்கு நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? புரிஞ்சுக்க, அதன் படி நடந்துட்டேன். என் ஆள் போயிட்டான், வேற லோகத்துக்கு போயிட்டான். என்னடா இவன் சுத்தி வளைச்சு எங்கேயோ கொண்டாந்து நம்மளை விட்டுட்டானே அப்படின்னு. இல்லடா, உனக்கு வாய்ப்பா கொடுத்துருக்கேன். வாழ்க்கை ஒண்ணுது. ஒரு 5 உசுறு நம்மளால எல்லா வகையிலையும் பாதிக்கப்படாம வாழ வைக்கிறோமே அப்படின்னு ஓன் ரத்தம், ஓன் சொந்தம், ஓன் சுகம் உறவுகளுக்காண்டி உன்னை தியாகம் பண்ண சொல்ல கொஞ்சம் யோசி. சரியா? சந்தோஷமா பாத்துட்டு இருக்கியா? அதுக்கான பயிற்சியை மேற்கொள்றியா? போயிட்டு இருக்கியா? அந்த பயிற்சியை எங்க மேற்கொள்றதுங்கிறதுக்கு உனக்கு ஒரு அஸ்திவாரம் வேணுமா? இடம் வேணுமா? கேட்கிற கேள்விக்கு ஒரு வேலை, உனக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமான்னு கேட்கிறேன். சினிமாவை பாதிக்காத அளவுக்கு தான் நம்ம அதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டதும் 2ஓட சுமையும் சுகமா நீ சுமக்க தயாரா இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் அதே வளர்ப்பில உனக்கு வாய்ப்பு. சரியா? அப்புறம் அங்க போயிட்டு அங்க இருந்து இங்க ஒரு காலமா இருக்கு, இங்க இருந்து இங்க ஒரு காலமா இருக்கு, என்னால 2ஐயும் போய் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்ற வார்த்தை என்கிட்ட சொல்லணும். சரியா? ஏய், நீ விடுறா, பதான கொடுத்து கடந்த மந்தையில சொல்லிட்டேன்டா பேராண்டி. அதுக்கு இடையில கொஞ்சம் இடைவெளி ஆகிப்போச்சு. அதையும் என் பேத்திட்ட கூட நான் பேசினேன். என்னோட தூக்கி சுமக்கிற பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லி நானே வழியான போய் பேசினேன். அவன் சொல்ற சொல்லு, அவன் காசுக்கு அடிப்பானா, இதுக்கு மேல என்ன ஏதுங்கிறது தெரியாம இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நான் அடுத்த தகவல் சொல்லியிருக்கேன். அரசியல் ரீதியா சட்ட ரீதியா மேற்கொண்டு போமா பேசிக்கலான் இருக்கேன். அதை கொஞ்சம் சூதானமா இருக்கிறத காட்டிலும் இதெல்லாம் நான் முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்தாலும் அந்த முட்டுக்கட்டையா இருக்கிறது உன்னை பெத்த அப்பண்டா. நான் உடச்சே சொல்லிட்டேன்.
வருத்தப்படக்கூடாது. ஏன்னா எல்லாம் போராடி வென்று முடிச்சு எடுத்து கொடுக்க போறப்ப அவனுக்கு அவன் ரத்தம் தானே. அவன் இங்க வீம்பு பிடிக்கிற மாதிரி அங்க வீம்பு பிடிச்சா அவன் பெத்தெடுத்த வாரிசு கேள்விக்குறியா நிற்பானே அங்கங்க போறது. அதை யோசிக்க மாட்டேங்கிறானே. எனக்கு அதுதான் வருத்தம். குறுப்பு போட்டுருவேன் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் 3 தடவை இறங்கி போறேன். அவன் என்னை என்ன ஏனான்னு நினைச்சா உட்காந்த இடத்துல சுட்டு விட்டுருவேன். நான் உணர்த்தணும்னு நினைச்சேன்னா 1 நிமிஷத்துல உணர்த்திடுவேன்னு சொல்ல வரேன். எதுவுமே அவன் பெத்தெடுத்த வாரிசு இவன் வாழ்க்கை கேள்விக்குறியானாலும் பரவாயில்ல, 4 பேர் நல்லா இருக்கணும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. அவனோட சுகம் ஒன்று தான் முக்கியம். அவன் மட்டும் என்ன சுகமா இருக்கான்? அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க தானே போகணும். ஊர்ல உறவுல அவனுக்கு வேண்டிய ரத்த பந்தம் வந்து பார்க்க வருவாங்களா? முன்ன விட்டு பின்ன பேசுறவங்க வருவாங்களா? அப்ப இதுக்கும் ஒத்து வரல, இதுக்கும் ஒத்து வரலன்னா ஒரு காக்கி சட்டை கருப்பு சட்டைக்காரனை வச்சு சட்ட ரீதியா போறப்ப அந்த கடைசி வேலையில பணமே பொருளாதாரமே பெரட்டி போறப்ப அப்ப வந்து நான் போய் என் ரத்தத்துல கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுவானா? கட்டாயம் சொல்லுவானா? அப்ப எப்ப அதை முடிக்கிறது? பாட்டை பேச்சுக்கு வர கொடுக்கணுமா? முடிச்சு கொடுத்துறேன்டான்னு நான் பேச்சுக்கு வர கொடுத்தா நாளைக்கு என்னடா எச்சா பேரானி என்னை கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பியா கேட்க மாட்டியா? அப்ப என் பிள்ளை கேட்கறான்னு எல்லா வரமும் கொடுக்குறவன் கொடுக்குற வரது தான் நான் கொடுக்க முடியும். நான் வழி விட்டுட்டேன். தடை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அவன் மண்டையை மாத்தி இங்க வாடான்னா அவன் என்ன வீம்பு குடிச்சிட்டு இருக்கான். அதை நெருங்க உடையார விட்டுருவேன். இங்க சரி நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன சொல்ல 1000 அர்த்தம் இருக்கும். ஏதாச்சும் யாருக்காச்சும் ஜாமீன் வாங்கிட்டு வந்து என்கிட்ட நீ பேசக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீ முடியாதுல நான் பாத்துக்கிறேன். அது சாப்பிட வச்சுக்க, இந்த பூஜைல வச்சுக்க. நான் அங்கதான் இருக்கேன். நினைச்சா வருவேன். தெரிய மாட்டேன். சரியா?